டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இனிப்பா சாப்பிட்டு போர் அடிச்ச மாரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு காரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். இன்னைக்கு ஒரு கிழங்க வச்சு நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில விளாசி முடிச்சுருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு மொறுமொறுப்பு. அத விட முக்கியம், இந்த மாரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில கூட கிடைக்காது. அதனால நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல சேனவெட்டு கிழங்க வச்சு சூப்பரான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் அள்ளி அள்ளி திங்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ சேனவெட்டு கிழங்கு எடுத்துருக்கோம். எடுத்துட்டு தொலியை நல்லா சீவிட்டோம். நல்லா இந்த மாதிரி நல்லா சீவிடுங்க. இந்த மாதிரி கருப்பு கருப்பா இருந்தாலும் அதை லேசாக குடஞ்சி விட்டு நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ கழுவுனதை இப்போ 4 துண்டா வெட்டிடலாம். இப்போ நம்ம வந்து சேனவெட்டு கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. பெரிய ஆளுகளே எப்பயாவது ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான அருமையான ஒரு மெத்தடில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 4 துண்டா வெட்டியாச்சு. இப்போ துருவுறதுக்கு இந்த மாதிரி பெரிய கண் உள்ளதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய தொலை இருக்கிறதுல நம்ம துருவிக்கலாம். சேனவெட்டு கிழங்கு எப்பயுமே கொஞ்சம் அரிக்கும், கை அரிக்கும். ஆனால் நீங்கள் கையை அரிக்குன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கையில் தடவிக்கோங்க. வந்து எனக்கு ஒன்றும் செய்யாது, ஏன்னா இது வந்து பழகி போச்சு. உங்களுக்கு வந்து கை அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அப்புறமா நீங்கள் துருவலாம். இப்போ மீதம் இருக்கிற கிழங்கையும் இதே போல் முழுக்க சீவிருங்க. பார்த்தீங்கன்னா சேனவெட்டு கிழங்க எல்லாத்தையும் நல்லா துருவியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு துருவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 லிட்டர் தண்ணியில் நம்ம சேனவெட்டு கிழங்கு துருவுனது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணியிலே நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. தண்ணியிலே ஊறட்டும், அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு அள்ளி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் நம்ம பாதி அளவுக்கு. இப்போ இதில் பிழிஞ்சிட்டு அதில் எடுத்து போட்டுடலாம். இது நம்ம ஒரு 2 தடவையாவது நம்ம தண்ணியில் அலசணும். அப்படியேவும் பிழிஞ்சிட்டு உதுத்து விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு இப்போ இதிலேருந்து நம்ம தண்ணி இல்லாமல் சுண்டை பிழிஞ்சிடலாம். இப்போ இதிலேருந்து தண்ணி இல்லாமல் நம்ம சுண்டை பிழிஞ்சிக்கலாம். தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சி தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு மேலே வந்து அப்படியே உதிர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி உதிர்த்து விட்ருங்க. இப்போ நீங்கள் இதை வந்து அலசும்போது வெட்டும்போது வந்து தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தடவிக்கங்க. ஏன்னா வந்து என் கை கொஞ்சம் லேசாக அரிக்க தான் செய்யுது, அதே மாதிரி உங்களுக்கும் அரிக்கும். அதனால் நீங்கள் தடவிக்கோங்க. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் அரிப்பாகும். அது என்னமோ என்ன மாயமோ தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு காயம்னா எங்களுக்கு மனசு தாங்காது உங்கள் கையை அரிச்சிச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கையில் தடவிட்டு இந்த வேலையை பாருங்கள். இப்போ நல்லா உலர்ந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் துணியில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா உலர்த்தியாச்சு. நல்லா அந்த ஈரமெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தனியாக தட்டில் அள்ளி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகலமான கடாயில் நம்ம 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிடணும். நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம இங்கே நல்லா உலர்த்தி வச்சுருக்கக்கூடியதில் அப்படியே ஒரு கை நிறைய அள்ளுங்க. அள்ளிட்டு அப்படியே லேசாக அப்படியேவும் உதிர்த்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நுரை கட்டி மேலே வரைக்கும் வரும். அப்போ வந்து போடுறதை நிப்பாட்டிக்கோங்க. மறுபடியும் அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பித்த உடனே மறுபடியும் ஒரு கை அள்ளுங்க. மறுபடியும் தூவி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 கை மட்டும் தூவி விடுங்க போதும். அந்த எண்ணெய் தகுந்தாப்புலையும் எண்ணெய் வந்து நுரைச்சி மேலே வரும்போது நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். அப்புறம் எண்ணெய் சிந்த ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா கம்பி வச்சுட்டு லேசாக எண்ணெயில் நல்லா சுற்றி விடுங்க. அடுப்பு வந்து நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது ஈரப்பதமானது, அதனால் நமக்கு வந்து சட்டுன்னு அந்த சூட்டை இறக்கி விட்டுரும். அப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வராது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி குச்சியை வச்சு லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ ஜல்லிக்கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி சலசலன்னு வரும். கரண்டிலே இப்படி குலுக்கும்போது நமக்கு அந்த சலசலன்னு சத்தம் கேட்கும். நல்ல அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆயிடணும். ப்ரௌன் ஆனோடனே நமக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். ஆமாம், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்து அப்படியேவும் எண்ணெய் வடிகட்டியில் தட்டிடலாம். முதல் ரவுண்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். 2வது ரவுண்டும் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிகிட்டே போடுங்க. முதல் ரவுண்டு எடுத்த உடனே சூடு பூரா நமக்கு அமர்ந்து போயிருக்கும். 2வது ரவுண்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். முதல் ரவுண்டு போட்டு திரும்ப அப்படியே எண்ணெய் அந்த பபுள்ஸ் எல்லாம் இறங்கின உடனே அடுத்த கை போடுங்க. இப்போ நம்ம இதை 3 ரவுண்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 ரவுண்டுக்கு இருக்குது. இப்போ 2வது ரவுண்டு நம்ம உள்ளே போட்டோம். இதே போல் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் 3 ரவுண்டாக இதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் ஒரு முக்கியமான மிக்சிங் இருக்குது, அதை பார்க்கணும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே நம்ம இந்த காட்டன் துணியில் தட்டிக்கலாம். ஏன்னா லேசாக அந்த எண்ணெய் வந்து கோர்த்து இருக்கும். அந்த எண்ணெயை கொஞ்சம் உலர்த்தி எடுத்துட்டோம்னா அந்த உறிஞ்சிரும். இப்போ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் பொரிச்சிட்டு இது போல் பரப்பி விட்ருங்க. அந்த லேசான எண்ணெய் அது உறிஞ்சிரும். இப்போ நம்ம 3 ரவுண்டு பொரிச்சு எடுத்தாச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே எண்ணெய் சூடுலேயும் ஒரு 100 கிராம் நிலக்கடலை பருப்பு. நிலக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான். நீங்கள் பச்சை பருப்பாக இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம், வறுத்த பருப்பாக இருந்தாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் மட்டும் ஒரு 2 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் போட்டு அந்த சூடான எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி லேசான பொரிஞ்ச உடனே அப்படியே எடுத்துகிட்டு வந்து எண்ணெயை வடிகட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சுருளையும் ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்து எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. உள்ளே போட்டோடனே நல்லா சூடில் போட்டோடனே பொரிஞ்சிடும். அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் துணியில் போட்டு நல்லா அந்த எண்ணெயை போல் உலர்த்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு சால்ட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு கையில் தட்டிக்கோங்க. கையில் தட்டிட்டு அப்படியே நல்லா பரவலாக தூவி விடுங்க. அப்படியே போட்டோம்னா அங்கங்கே நின்றுடும். இந்த மாதிரி கையில் தட்டி அப்படியே லேசாக இந்த மாதிரி உதுத்து விடுங்க. அடுத்து மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கோங்க. அதையும் மேலே தூவி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் இருந்தாலும் போதும். அதையும் மேலாப்ப தூவி விட்டுக்கலாம். அடுத்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் நம்ம கையில் தட்டிட்டு அப்படியே தூவி விட்டுடலாம். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லாத்தையுமே சேர்ற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா விரைவி கொடுத்துருங்க. சேனக்கிழங்குல இப்படி ஒரு சிப்ஸ் தயார் பண்ண முடியுமான்னா முடியும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும். மிக்சர் சாப்பிட்ட மாதிரி நல்லா ருசியாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ருசியான சேனக்கிழங்கு மிக்சர் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.